மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா மூலமாக வந்து மல்லியை எப்படியாவது வந்து வெளியே தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உடனே வந்து ரேணுகாவுக்கு தாலி கட்டு விஜய். அப்போ தான் வந்து மல்லிக்கு வந்து புத்தி வரும். மல்லியோட அந்தஸ்து என்ன, உரிமை என்ன அப்படின்றது அவளுக்கு புரியும். அவள் எல்லாத்துலேயுமே வந்து செகண்ட் ஹேண்டு தான். ஏன்னா வந்து 2வது மனைவி எப்போவுமே முதல் மனைவிக்கு அப்புறம் தான் வந்து அப்படின்ற விஷயம் வந்து மல்லிக்கு வந்து நல்லா புரியணும். அதுக்கு வந்து ரேணுகாக்கான உரிமை வந்து என்ன அப்படின்றது வந்து அவளுக்கு புரியணும்னா, நீ உடனே வந்து ரேணுகா கழுத்தில் தாலி கட்டு விஜய் அப்படின்னு வந்து ராஜேஸ்வரி சொல்ல, அதை வந்து விஜய் வந்து கேட்டிருக்காரு. எதனால் கேட்டுட்ருக்காரு அப்படின்னா, மல்லி வந்து இப்படி வந்து போலீஸெல்லாம் செட் பண்ண விஷயத்தினால வந்து விஜய் வந்து ரொம்பவே கோவம் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா, எதுக்காக மல்லி இப்படியெல்லாம் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நானே வந்து வெண்பாக்கு வந்து ஒரு அம்மா கிடச்சிட்டாங்க, அம்மா இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா மட்டும்தான் இருக்காங்க, அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து வெண்பாவை காயப்படுத்தவும் மாட்டாங்க, கேவலமாக பேசவும் மாட்டாங்க. நானே வந்து வெண்பாக்கு அம்மா கிடச்சிட்டாலே இதுக்கப்புறம் வந்து தான் பொண்ணு வந்து யாரும் தப்பாக பேச மாட்டாங்க, அவளுக்கு வந்து அம்மாவோட அன்பு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த சந்தோஷம் வந்து உனக்கு பிடிக்கலையா, இல்லை பொறுக்கலையா, எதுக்காக வந்து நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க, ரேணுகா வந்து உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, அப்படி இல்லையா நாங்கள் எல்லாம் வந்து வெளியே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நிறைய வந்து பேசிகிட்ருக்காரு. எதனால் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் வந்து மல்லி மனோகரம் பண்ண அந்த காரணம். இந்த பிளானில் மட்டும் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தால் வந்து கதையே வந்து மாறி இருக்கும். ஏன்னா வந்து இந்த பிளானும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து மொத்த கோபமும் வந்து விஜய்க்கு வந்து மல்லி மேலே திரும்பியாச்சு. இவ்வளோ பேசுகிற விஜய் வந்து விஜயை பார்த்து நான் ஒரு கொஷின் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இவங்க எல்லாமே வந்து நமக்கு தெரியாது தான் இவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அதாவது வந்து நமக்கு தெரியுது இது ரேணுகா அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறபோது இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சுடருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்து இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன ஒரு காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கலாம்ல. எதுக்காக வந்து விஜய் வந்து அந்த மாதிரி யோசிக்க அவங்க தப்பே கூட பண்ணட்டும், எதுக்காக வந்து அவங்க இல்லை சுடர் இவ ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்புக்கான காரணத்தை வந்து விஜய் வந்து தேடலாம்ல. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பண்ணுற தப்பு அவர் ரேணுகா தான், ஏன் பிடிக்காம பண்ணுறீங்களா, அப்படி பண்ணுறீங்களா, இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத விட்டுட்டு எதுக்காக அவங்க பண்ணுறாங்க, என்ன ஒரு காரணத்துக்காக இவங்களுக்கு அவ சுடர் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அது அவள் ரேணுகாவே இருந்துட்டு போகிறா, அதை நம்ம இவங்களுக்கு நிரூபிக்கலாம், இவங்க தப்பாக கூட புரிஞ்சிட்ருக்கலாமே. எதுக்காக வந்து சுடர்ன்ற பேரை வந்து யூஸ் பண்ணுறாங்க, யார் அவள், இந்த பேர் வந்து மல்லிக்கும் மனோகருக்கு வந்து எப்படி தெரியும், எதுக்காக வந்து இவங்க இவ்வளோ முயற்சி பண்ணி பிளான் எல்லாம் போட்டு இதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஏன் வந்து கொஞ்சம் கூட வந்து இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. மொத்தமாக எடுத்த உடனே வந்து ரேணுகா இருக்கா, பிடிக்கிறதுனால தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த ஒரு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர்றதுக்கான காரணம் வந்து நம்ம ரேணுகா தான். ஏன்னா வந்து ரேணுகா வந்து எடுத்ததுமே வந்து நான் இருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிறது மல்லிக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தான் வந்து என்னை பயமுறுத்துறா, என்னை டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளிகிட்ருக்கா, இவள் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னை வெளியே அனுப்பிட்டு அவள் மட்டும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இவங்க பேசுகிற விஷயந்தான் வந்து விஜயோட மண்டையில் போயிட்டு உக்காந்துட்டு வேறு எதையும் யோசிக்க விடாமல் பண்ணுதா, இல்லை வந்து ரேணுகாவை வந்து திரும்ப இவர் ரேணுகா இல்லை அப்படின்ற உண்மையை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது, ஸோ இதனால் இவர் ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மைண்ட் செட்லேயே இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியலாம். ஆனால் வந்து விஜய் வந்து பேசுகிறதும் சரி பண்ணுறதும் சரி கொஞ்சம் யோசித்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் வந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பாரா ஒத்துக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இப்போ வரைக்கும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மல்லியை விட்டு கொடுக்கறதுக்கும் கதிரேசன் கிடையாது, அதே சமயத்தில் பொண்ணையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். இப்போ வர வர வந்து மல்லி மேலே வந்து நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தப்பாக விழுந்த பழி வந்து அது வந்து தப்பு அப்படின்ட்டு வந்து நம்ம விஜய் வந்து வெண்பா எடுத்த வீடியோவில் வந்து நிரூபித்ததுனால மல்லி மேலே இருக்கிற அந்த அக்கறையும் சரி, அந்த ஒரு நம்பிக்கைத்தன்மையும் சரி, அது வந்து அதிகரிச்சிருக்கு கதிரேசன் இடத்துல. அதனால் வந்து மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரா, இல்லை தான் இடத்துல இருக்கிற தான் பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு புரியலை. அது வந்து கதிரேசன் வாயால் கேட்டால் தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இப்போ என்ன முடிவு பண்ணுவார் அப்படின்னா, ரேணுகா காலத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே வந்துட்டா
அதாவது வந்து அவர் கட்டுறாரோ கட்டுறது செகண்டரி. ஆனால் வந்து மனசுக்குள்ளே தாலி கட்டலாம் அப்படின்ற நினப்பு வந்துட்டா வந்து அங்கேயே வந்து மல்லி வந்து உடஞ்சி போயிடுவாங்க. மல்லி மட்டும் இல்லை, பார்த்துட்ருக்க நம்மளுமே வந்து உடஞ்சி போயிடுவோம். என்ன விஜய் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கேட்க தோணும். மனசு விட்டு போயிடுங்க. இதுக்கப்புறம் வந்து விஜய் பக்கமும் சரி, யார் பக்கமும் வந்து நின்று பேச முடியாது. நமக்கே வந்து மனசு விட்டு போயிடும். இதுக்கப்புறம் வந்து என்னடா இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே, நல்லதுக்கு காலம் கிடையவே கிடையாதா? அதாவது வந்து எப்பயுமே வந்து தீய செயல்கள், தீய எண்ணத்தோடு வந்து செய்கிறவங்களுக்கு தான் வந்து எல்லாமே வந்து காலம் வந்து நல்லதாக அமையுமா? இப்படி உண்மையாக இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே வந்து கதையிலையும் சரி, ரியல் லைஃப்லேயும் சரி அப்படி தான் வந்து நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும், மல்லிக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற நமக்குமே வந்து ஒரு லைஃப் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். அந்த ஒரு பிடிப்பு இல்லாமல் எப்படி நம்ம அடுத்தடுத்தது கஷ்டங்கள் வர்றதெல்லாம் வந்து நகர்த்தி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து எல்லாருக்குமே முழிக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு வந்து ரேணுகாவோட ஃபேஸை வந்து வெளியே காட்டுங்க. அப்படி இல்லையா இவ ரேணுகா கிடையாது, சுடர் வேறு யாரோ அப்படின்ற அந்த ஒரு சந்தேகமாவது வந்து விஜய்க்கு வந்து வரணும். அந்த மாதிரி ஏதாவது வந்து நடந்தால் வந்து நல்லா இருக்கும். விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் ரேணுகா எப்படி இருந்தா, எப்படி பேசுவா, எப்படி வந்து நடந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய்க்கே வந்து சந்தேகம் வரலாம். இது வந்து வேறு யார் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.